வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, சோமவார சங்கடகர சதுர்த்தி. அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களுக்கு கூட ஒரு நொடியில தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே சமயம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது என்ன ஈர்ப்பு விதி பயிற்சி, இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதியும் இருக்கு. இந்த சதுர்த்தி திதியும் விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது. அதுலயும் இப்ப நமக்கு தேய்பிறை சதுர்த்தி திதி. இந்த தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இப்படி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை சதுர்த்தி திதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு, விசேஷமான பலன்களை அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை திரும்பியும் நமக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியாது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய எல்லாருமே செய்யலாம். ஆண்கள், பெண்கள், இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய தாராளமா நீங்க செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நீங்க செய்யலாம். இந்த பயிற்சிக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். வேற எந்த பொருட்களும் நமக்கு தேவைப்படாது. அடுத்ததா இந்த பயிற்சிய இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதனால நீங்க உங்க வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, அதே மாதிரி உங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து கூட இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்குமே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யணும். அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்களும் அடுத்த மாசம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து சங்கடகர சதுர்த்தி திதி வர்றது கூடுதல் சிறப்பு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. சரி, இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை பாத்திரலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்த கேள்விக்கான பரிகாரம் என்னங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கண் பார்வைய பலப்படுத்துறதுக்கு, ஐ சைட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்விட்ச் வேர்டை கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஸ்விட்ச் வேர்டை எனர்ஜி சர்க்கிளா இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். ஒரு ஒயிட் கலர்ல கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல ரெட் கலர் பேனாவால இப்ப நான் கொடுத்திருக்கிற மாதிரி எனர்ஜி சர்க்கிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜி சர்க்கிளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க தலகாணி கடியில, அதாவது யாருக்கு கண் பார்வை பலப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய தலகாணி கடியில இதை வச்சுக்கலாம். இதை நீங்க மாத்தணும், எரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு வேணாலும் உங்க தலகாணி கடியில வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டில்ல இந்த எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சு ஒட்டி விடலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் தண்ணிக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரியும் இருக்கலாம், தண்ணிக்கு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் இருக்கலாம். அடுத்ததா இன்னொரு பேப்பர்ல இதே எனர்ஜி சர்க்கிளை நீங்க வரைஞ்சிட்டு நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே கண் முழிக்கக்கூடிய இடத்துல ஒட்டி விட்டுருங்க. அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துலயும் இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க ஒட்டி விட்டுறலாம். மொபைல்ல வால்பேப்பராவும் வச்சுக்கலாம்.
இத ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை தடவை உங்களால பார்க்க முடியுமோ அத்தனை தடவை நம்பிக்கையோட பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த எனர்ஜி சர்க்கிள் யாருக்கு கண் பார்வை பலப்படணுமோ அவங்க யூஸ் பண்றதும் அவங்க திருப்பி திருப்பி இந்த எனர்ஜி சர்க்கிளை பார்க்கறதும் நல்லது. இப்ப சப்போஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரோட ஐசைட் இம்ப்ரூவ் ஆகணுமோ அவங்கள நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட போட்டோவை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை சொல்லுங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை ஒரு நாளைக்கு காலையில 45 முறையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 45 முறையும் நீங்க சொல்லுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸை எப்பயுமே நீங்க தனித்தனியா தான் உச்சரிக்கணும். தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எந்த விதமான நாள் கணக்கும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கண் பார்வைங்கிறது அவ்வளவு சாதாரணமா ஈஸியா நமக்கு ஒரே நாள்ல மாறிடாது. கண்டிப்பா இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதனால உங்களுடைய ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் எனர்ஜி சர்க்கிளையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு கண் பார்வை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரே சமயத்துல இந்த எனர்ஜி சர்க்கிளையும் ஏஞ்சல் நம்பரையும் பயன்படுத்தலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க பண்றீங்கன்னா ஏஞ்சல் நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரி, இப்ப நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஈர்ப்பு விதி பயிற்சி என்னன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க கையில ஒரு டம்ளர்ல தண்ணீரை வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் அப்படி இல்லனா நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவோ அதை சொல்லி அதுக்கான தீர்வு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய விநாயகரோட திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. அது என்ன திருநாமம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். விக்னேஸ்வராய, விக்னேஸ்வராய, விக்னேஸ்வராய. இத ஒரு ஸ்விட்ச் வேர்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து உங்களால எவ்வளவு நேரத்துக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க. இதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வேண்டாம். இப்படி இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க. சப்போஸ் நீங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இன்னைக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யறீங்கன்னா, உங்க கணவரோட பெயர்ல கடன் இருக்குன்னா அவங்க கிட்டையும் இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லலாம். இன்னைக்கு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.